காரணம் என்ன அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கரெக்ட் பர்சன்ஸை செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகிற, தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகிற, இவங்க 2 பேரும் எனக்கு ஒத்து வருவாங்களா? ஒத்தே வரமாட்டாங்க. பியாண்ட் தட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அட்ராக்ட் ஆகிட்டேன். அட்ராக்ட் ஆகிட்டு எதனால் அட்ராக்ட் ஆகினா, ஒரு இத்து போன ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த பையன் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, அப்போ தான் ஆஃபீஸ் சேர்ந்துருக்காரு, உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது அப்படின்னு இப்படி கையை வச்சு படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு பிள்ளை வரும். ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு துலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு துலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் என்னாச்சு, சாப்பிடலையா, என்னாச்சு, இல்லை ஃபீவர் இருக்குது, ஃபீவரா, மாத்திரை போடலையா, இல்லை போகணும், போய் வாங்குறதுக்கு இல்லை, டைம் இல்லை, அப்படி இந்த பையன் ஏதோ சொல்கிறான். அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்க, இந்த பையன் வந்து பிஜியில் தங்கி வேலை பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு ஸ்விக்கியில் ஒரு 2 மாத்திரை ஆர்டர் போடணும். இரு மாத்திரை சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடல, இருன்னு 2 இட்லி ஆர்டர் போடணும். ரொம்ப சிம்பிள். இல்லை ஒரு டீ ஆர்டர் பண்ணும். இந்த டீக்கும் மாத்திரைக்குமே மயங்கிடுறவங்க தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் போட்டு குடி, இந்த மாத்திரையை பிரித்து கொடுக்குது பற்றியா, இந்த பிரித்து கொடுக்கறது ஒரு பெரிய மலையளவு அன்பாக தெரியும் ரிஷபத்துக்கு. பிரித்து கொடுத்து இந்த காஃபி குடி, இந்த சாப்பிடு அப்படின்னு ஒரு நாள் கவனிச்சிச்சு. ரைட்டு, மாத்திரை போட்டு நான் படுத்துட்டேன், முடியல என்னால் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. சரி படுத்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் வரேன், அந்த பொண்ணு பார்த்தா ஹாய் அப்படி சொல்லுது. நானும் ஹாய் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு எனக்கு தேவதையாக தெரியுது, 2 ரெக்கையோடு இருக்க ஒரு ஏஞ்சலாக தெரியுது. இந்த மாதிரி உதவாத ஒரு சின்ன இத்து போன ரீசன் கூட அட்ராக்ட் ஆகிறது யாரு அப்படின்னா ரிஷபம் தான். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா ஏது என்ன எதுவுமே பழக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பாருங்க ஹாய் சொல்லுது அப்படின்னா திருப்பி சாயங்காலம் அதோட அந்த பொண்ணுனோட வார்த்தை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு பாட்டுன்னு அந்த பொண்ணுனோட வேலையை பார்க்குது. உடனே நான் வந்து எனக்கு மனசு பதைக்கும் லஞ்ச் டைம் போது, ஐயோ அந்த பிள்ளை சாப்பிட்டாலா இல்லையா தெரியல, ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடலாம், சாப்பிட்டியா நீனு, இல்லை சாப்பிடணும், இரு நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அன்னையிலேருந்து என்னோட பர்ஸ்லேருந்து நான் காலி பண்ணுவேன் காசை. எதுக்காக, அந்த பிள்ளைக்காக. இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையில் மயங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப பேரழகியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவள் என்னை கவனிச்சா பற்றி அந்த கவனிப்பில் அவள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐஸ்வர்யா ராயா தெரியிறா அப்படின்ற கணக்கு தான். பொதுவாக ரிஷபத்துக்கு அட்ராக்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதில் தான் அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப வந்து நல்லா இல்லாத பொண்ணுங்க மேலே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சுத்தமாக பிள்ளை நல்லாவே இருக்காது. இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பாசமாக பழகத்தில் அட்ராக்ட் ஆன ரிஷபத்தையும் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்காங்க ரிஷபம். எங்களுக்கு தேவை ஒரு அன்பு மட்டும்தான். நாங்கள் மீதி எதையுமே பார்க்குறதில்ல. வசதி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, அந்த பொண்ணு என்ன டாமினேட் பண்ணுறால, எதையுமே பார்க்க மாட்டோம். ஸோ இப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு காலையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, நைட் வாங்கி கொடுக்குறது, வாங்குகிற சம்பளம் மொத்தம் அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிடுறது, அம்மா கிட்ட சரி திட்டு வாங்கிக்கிறது, அம்மா கிட்ட சரி பிரச்சனை பண்ணிக்கிறது. இல்லைம்மா அது எத்தனையோ ரீசன், எத்தனையோ